சந்திரன் யோசிச்சானா, அது என்ன பெரியாழ்வார் யசோதைக்கு கண்ணன் தான் அழகுன்னு நினைப்பா, நான் தான் அழகு இல்லையா? ஒருவேளை நம்ம ஒளி ரொம்ப குறைவா காட்டுறோம் போல இருக்கு, ஒளியை சரியாக வெளிப்படுத்தல போல இருக்கு, அதனாலதான் கண்ணன் தான் அழகுங்கிறா. இப்ப பார், சந்திரனுடைய ஒளின்னா என்ன பார் அப்படின்னு காட்டுறேன்னு சொல்லி தன்னை சுற்றி ஒளிவட்டம் சூழும்படியாக நன்கு வானில் பிரகாசிக்க தொடங்கினானா சந்திரன். வட்ட வடிவில நடுவுல சந்திரன் இருக்கானா, அவனை சுற்றி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு சுற்றி வட்டமாக ஒரு ஒளி வட்டம் இருக்கான். அதுல இருந்து ஒளி பரவி வந்து எல்லா திசைகளிலும் பரவுகிறதாம். இப்ப சந்திரன் காட்டுறான் பெரியாழ்வார் யசோதேட்ட, நான் யார் பாத்தியா, 3 லேயர். முதல்ல சந்திரன், அதை சுற்றி பார்த்தா ஒரு ஒளி வட்டம், அதை சுற்றி பார்த்தால் எல்லா திசைகளிலும் ஒளி பறந்து இருக்கு. நான் எவ்வளவு தேஜஸ் கொண்டவன், உன் குழந்தை வேணும்னா என் முகத்தை பார்க்கட்டும், நீ வேணா உன் குழந்தைக்கு சந்திரனை பாரு நீலா நீலான்னு சொல்லி பாட்டு பாடு, அதை விட்டுட்டு உன் குழந்தைக்காக நான் வருவேனா அப்படின்னு கேட்டுட்டு, எப்படி கேட்டேன் பார் அப்படின்னு பெருமிதத்தோட நின்னானா சந்திரன். பெரியாழ்வார் யசோதை சிரித்தா, ஏ சந்திரா, நீ எவ்வளவுதான் ஒளி வீசி பார்த்தாலும் எங்க கண்ணபிரானுடைய முக ஒளி முன்னாடி சூரியனே பகல் விளக்காயிடும். எந்த சூரியன் வந்தால் சந்திரனுடைய ஒளி எடுபடாதுன்னு சொல்றோமோ, அந்த சூரியனே கண்ணனுடைய முகத்தின் முன்னாடி எடுபடாத பகல் விளக்காக மின்மினி பூச்சி மாதிரி ஆயிடுவான். அதனால சந்திரா, நீ அப்படி இப்படின்னு என்ன தேஜஸ் காட்டினாலும் என்ன ஒளிவட்டம் காட்டினாலும் எங்க கண்ணனுடைய முக ஒளிக்கு ஈடாகாது. ஒழுங்கா சரண்டர் ஆயிடு, அதுதான் நல்லது. கண்ணனை உன்னால் நிகர் செய்ய முடியாது, கண்ணனுக்கு ஈக்குவலா ஒன்னால வர முடியாது. ஒழுங்கா இறங்கி வந்து கண்ணனை பார்த்து தரிசித்து அவன் அருளை பெற்று கொண்டு போ. அது மட்டும் இல்ல சந்திரா, அவன் உன்னை கூப்பிடுறான் பாரு, உன்னை விழிக்கின்ற வா வா என்று கை காட்டி அழைக்கிறான். வாயால கூப்பிட தெரியாத பிஞ்சு குழந்தைங்கிறதுனால இன்னும் அந்த மழலை சொல் கூட வராத அந்த குழந்தை கை காட்டி வாவான்னு கூப்பிடுறான். இப்ப பெரியாழ்வார் யசோதைக்கு பொங்கும் பரிவு வந்துருச்சு. எவ்வளவு பாசம் பாருங்க. கண்ணன் 4 தடவை இப்படி கை காமிச்சான் இல்லையா, அது கண்ணன் கைக்கு வலிக்குமா. ஏ அம்புலி, ஏ அம்புலி மாமான்னு சொல்ல சந்திரா, கடிது ஓடிவான்னார். கடிதுன்னா விரைவாகன்னு அர்த்தம். கடிது வா இல்ல, ஓடி வா. கடிது விரைவாக ஓடி வந்துடு. ஏன்னா நீ வர வரைக்கும் எங்க கண்ணன் இப்படியே கூப்பிட்டு இருப்பான். அப்புறம் அவ்வளவுதான் அவன் கூப்பிட்டான்னா கண்ணனுக்கு கை வலிக்கும். கண்ணனுக்கு கை வலிச்சா என் நெஞ்சு வலிக்கும், எனக்கு பொறுக்காது. அதனால ஒழுங்கா சந்திரா விரைந்து ஓடி வந்துடு. இது வரைக்கும் போன பாட்டுல எல்லாம் வான்னு கூப்பிட்டார், அப்புறம் ஓடிவான்னார். இப்போ கடிது ஓடிவா, விரைந்து சீக்கிரமாக ஓடி வரணும். கண்ணனுக்கு கை வலிக்கிறதுக்கு முன்னாடி ஏ சந்திரா நீ வந்து இங்க இருக்க வேண்டும் அப்படின்னு கூப்பிட்டாலாம் பெரியாழ்வார் யசோதை.